இயேசு கலிலேயா கடலின் அருகில் நின்று தமது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருந்தார். நீர் மின்னி விழுந்தது, மென்மையான காற்று சாந்தமாக வீசியது. மாலை நேரம் வந்தபோது இயேசு, நாம் மறுபுறம் செல்லலாம் என்று சொன்னார். கடலின் அருகில் அது ஒரு அழகான நாள். இயேசு தமது நண்பர்களுடன் இருந்து தேவனின் அன்பை பற்றி கற்றுக் கொடுத்தார். சூரியன் ஓய்வெடுக்கத் தொடங்கிய போது இயேசு, நாம் நீரைக் கடந்து செல்லலாம் என்று கூறினார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு சிறிய மரப்படகில் ஏறினார்கள். வானம் ஆரஞ்சும் ஊதாவும் நிறங்களாக மாற படகு மென்மையாக நீரின் மீது நகர்ந்தது. படகு சாந்தமாக கடலின் மீது சென்றது. இயேசு அவர்களுடன் இருந்ததால் சீஷர்கள் மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்பாகவும் உணர்ந்தார்கள். படகு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தபோது இயேசு படுத்து தூங்கினார். சீஷர்கள் அமைதியாக கயிற்றை இழுத்துக்கொண்டு அவரை ஓய்வெடுக்க விட்டார்கள். ஒரு நீண்ட நாளுக்குப் பிறகு இயேசு சோர்வடைந்தார். அவர் கண்களை மூடி படகின் அசைவுடன் மென்மையாக தூங்கினார். அச்சமயம் திடீரென கருமையான மேகங்கள் வானத்தை மூடின. பலமான காற்று வீசி படகை அசைத்தது. பெரிய அலைகள் படகின் உள்ளே தண்ணீரை வீசின. ஐயோ! காற்று சத்தமாக வீசியது, அலைகள் மோதின. சிறிய படகு முன்னும் பின்னும் குலுங்க சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். படகில் தண்ணீர் நிரம்பத் தொடங்க அது ஆபத்தாக சாய்ந்தது. சீஷர்கள் கத்திக்கொண்டு இயேசுவை எழுப்ப ஓடினார்கள். இயேசுவே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள். நாம் மூழ்கப் போகிறோம். பயத்தால் அவர்களின் இதயங்கள் வேகமாக துடித்தன. இயேசு படகில் எழுந்து நின்று கொந்தளிக்கும் கடலை நோக்கி பார்த்தார். அவர் தமது கையை உயர்த்தி அமைதியான அதிகாரத்துடன் பேசினார். இயேசு எழுந்து, அமைதியாக இரு, நின்றுவிடு என்று சொன்னார். அவருடைய குரல் ஒரே நேரத்தில் வலிமையானதும் மென்மையானதும் இருந்தது. உடனே காற்று நின்றது. அலைகள் கண்ணாடி போல் மென்மையாக அமைந்தன. வானம் தெளிவானது. அனைத்தும் அமைதியாக மாறின. திடீரென எல்லாம் அமைதியானது. காற்று நின்றது. அலைகள் ஓய்ந்தன. கடல் அமைதியாக இருந்தது. சீஷர்கள் பெரிய கண்களுடன் நிறைந்த இதயங்களுடன் இயேசுவை நோக்கிப் பார்த்தார்கள். அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவரும் அன்பானவரும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இவர் யார் என்று அவர்கள் மெளனமாக கேட்டார்கள். காற்றும் அலைகளும் கூட இவருக்கு கீழ்ப்படுகின்றன. வாழ்க்கை ஒரு பெரிய புயலைப் போல பயமாக இருக்கும்போது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு எப்போதும் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களுடன் இருந்தால் சுற்றியுள்ள அனைத்தும் குழப்பமாக இருந்தாலும் உங்கள் இதயம் அமைதியாக இருக்க முடியும்.